பாரித்தார்கள் என்று சொன்னால் அது ஓமை பொருள் ஓம உருவு பொருத்தன்மையோடு இருக்கு. ஆனா இங்க மாறி அடியார்கள் 8 திசையிலும் முழங்குவது போல கடலும் முழங்கிற்று, கடல்தானும் முழங்கிற்று என்றார். இந்த ஓமை பேர் விபரீத ஓமையின் பேர். ஓமை பொருளாகவும் பொருள் ஓமையாகவும் மாறி இருக்கல்லவா, அதனால இது விபரீத ஓமை என்று பெயர். இதுபாரு விபரீத ஓமைகள் நம்முடைய இலக்கியங்கள்ல ஏராளமாக பல இடங்களில் வருவதை நாம் அறிவோம். தண்டி அலங்காரத்தில் அலங்கார சாஸ்திரம் ஆகிய தண்டி அலங்காரத்தில் அதுக்கு நல்ல இலக்கணம் எல்லாம் மிக விரிவாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், கண்போல் மலர்ந்த காமர் சுனை மலர் எது ஒரு வரி. கண்போல் மலர்ந்த காமர் சுனை மலர், மலரை போல விரிந்த கண் என்று சொல்வதுதான் முறை. மலரை போல மலர்ந்த விரிந்த அழகிய கண்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் கண்போல் மலர்ந்தனர், கண்ணை ஓமையாக்கி மலரை பொருளாக்கினார். அது விபரீத ஓமை தான். கண்போல் மலர்ந்த காமர சுனை மலர், இது திருமுருகாற்றுப்படையில ஒரு தொடர். சுனை என்றால் மலையிலே விழிவான பகுதியிலே தங்கியிருக்கிற நீர், அதில் மலர்கள் பூத்திருக்கிறது. அந்த பூத்திருக்கிற மலர் எப்படி இருக்கிறது என்றால் கண்களை போல பூத்திருக்கிற அழகான விருப்பத்தை தருகிற மலர் என்று திருமுருகாற்றுப்படையில இதான் விபரீத ஓமை என்பது. இப்படி நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்முடைய இலக்கியங்கள்ல ஏராளமாக இருக்கின்றன. அதே போல இந்த பாடலையும் பாருங்க, திசையினும் அற என்னும் ஓசை போல், எல்லா திசைகளிலும் அடியார் குழாம் அற 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 அற. ஏன்னா அறநாமமே சூழ்க. காரணம் நம்ம பாசுரத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடுவாரல்லா, ஆழ்க அந்தனர் ஆனி நான் வீழ்க தடுப்புனால் வேந்தாலும் போகுக, ஆழ்க தீயது ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க என்றுதான் நாங்கள் பிரிக்கணும். ஆழ்க தீயதெல்லாம் அறநாமே சூழ் என்று பிரிக்கூடாது. ஆழ்கந்தனர் மாணவர் ஆனினம் வீழ்க தடுப்புனால் வேந்தனும் போங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அறநாமே சூழ்க வையகமும் பேர்த்தீர்களே என்றால் அந்த பாடலை நாம் பொருள்களுக்கேற்ப பிரிக்க வேண்டும். அப்ப எல்லாம் அறநாமமே சூழ்க என்பதுதான் நம்ம சைவம். அப்ப இந்த அறம் நாமும் சூழ்கிறது. யாராலே சூழ்கிறது என்றால் கரையேறி அன்பராகிய நாவுக்கரச பெருமானை பார்த்த அடியார் கூட்டம் எல்லாம் எல்லா திசைகளிலும் அற என்னும் ஓசையை சென்று சேருமாறு ஒலிக்கிறார்கள், முழங்குகிறார்கள். அதனை போல அடியார்களுடைய முழக்கத்தை போல தத்து நீர் பெருங்கடல் தானும் ஆர்த்ததே, கடலும் ஆர்த்தது. தத்து நீர் பெருங்கடல், ஆனா தத்துதெல்லாம் நீர் அலை அலையாக ஓடி ஓடி வந்து கொண்டே இருக்கிற பெரிய கடல் அவ்வாறு ஒலித்தது. கடல் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த கடல் ஓசையை போல அடியார்களுடைய அற ஓசை இருந்தது என்று சொல்லாமல் அடியார்கள் அற ஓசையினை போல கடலும் ஒலித்தது என்று ஓமையை மாற்றி சொன்னார். பொருளை ஓமையாகவும் ஓமையை பொருளாகவும் சொல்வதற்கு விபரீத ஓமை என்று பெயர். சரி, இதுக்கு இலக்கணம் தண்டி அலங்காரம் என்ற அலங்கார சாஸ்திர நூல இருக்கிறது. அப்போ கடல் தானும் ஆர்த்ததே, தானும் அந்த உங்களுக்கு பாருங்க, அது இழிவு சிறப்பு. அடியார்கள் ஆர்த்தார்கள், அடியார்களை போல கடலும் ஆர்த்தது. கடல் அறிவற்றது. அறிவுடைய அடியார்கள் அரகர அரகர என்று நினைக்கிறார்கள். சரி, அவர்களை போல கடல் தானும் ஆர்த்தது, கடல் தானும் ஆர்த்தது என்பது இழிவு சிறப்பு. എന്നാൽ அறிவற்ற கடலும் ஆர்த்தது என்பது இழிவு சிறப்பு. அடுத்து இன்னொரு வகையும் சொல்லலாம். இது இறந்தது தெளிய எச்ச உண்மை என்றும் சொல்லலாம். என்றால் அடியார்கள் ஆர்த்தார்கள், அடியார்களைப் போலவே கடலும் ஆர்த்தது என்றால் அந்த முன்னாடி நடந்த செய்தியை இங்க மேலும் வலியுறுத்தால் இறந்தது தெளிய எச்ச உண்மை என்று இன்னொரு இலக்கணமும் குறிப்பிடலாம். அதோடு மட்டுமல்லாமல் நாவுக்கரசரை கடலிலிருந்து கரையில் கொண்டு வந்து சேர்த்த தன்னுடைய செயல் முற்று பெற்ற மகிழ்ச்சியை கண்டு கடல் ஆரவாரித்தது. அவர்கள் அன்பர்கள் அடியார்கள் எல்லாம் ஏன் ஆரவாரம் செய்தார்கள் என்றால்
பல்லவர்களுடைய அதாவது பல்லவ மன்னனுடைய சமணர்களுடைய மிரைகளை எல்லாம் கடந்து கொடுமைகளை எல்லாம் கடந்து நம்முடைய நாவுக்கரச பெருமான் கரை சேர்ந்ததனாலே அடியார்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். அவர்களுடைய ஆரவாரத்துக்கு போல் இருக்கிறது. இப்ப கடல் ஆரவாரம் செய்வது இயற்கை. உலகத்தில் இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி பாடுவது தற்குறிப்பேற்றம் என்னும் ஒரு அணியா உங்களுக்கு எல்லாரும் தெரியும். தன் குறிப்பு ஏற்றம், தற்குறிப்பேற்றம் என்றால் என்ன? தன் குறிப்பு ஏற்றுவது. கவிஞன் உலகில் இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சியின் மீது தன்னுடைய குறிப்பை ஏற்றி பாடினால் அது தற்குறிப்பேற்றமாகும். இப்ப அடியார்கள் அறையென்னும் ஓசை எல்லா திசைகளையும் ஒழிப்பது போல தத்துநீர் பெருங்கடல் தானும் ஆர்த்ததே என்றால் இந்த அலைகளோடு கூடி வருகிற கடலும் ஆரவாரம் செய்தது. ஏன் ஆரவாரம் செய்தது? எதனாலே அடியார்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். நாவுக்கரச பெருமான் கொடுமைகளில் இருந்து தப்பி கரையேறியதற்காக அடியார்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். சரி, அதனாலே ஒலித்தார்கள். கடல் ஏன் ஒலித்தது என்றால் கடல் இயல்பாக எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கடலுடைய இயற்கை, அது இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சி. இதுல கவிஞன் தன் குறிப்பை ஏற்றுகிறார். எப்படி ஏற்றுகிறார் என்றால், கடலிலே மூழ்க இருந்தவரை மிதக்க செய்து அதோடு மட்டுமல்லாமல் கரைக்கும் கொண்டு வந்து அவரை பத்திரமாக பாதுகாப்பாக அந்த திருப்பாதிரிப்புலியூர் கரை மருங்கிலே அணைய செய்ததனாலே அந்த கடலும் மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் செய்தவர். இது கவிஞர் தன் குறிப்பை ஏற்றி பாடுகிற தற்குறிப்பேற்றம். இப்படி நிறைய இலக்கண பகுதிகள் எல்லாம் இதுல இருக்கின்றன என்று சொல்லி அடுத்த பாடலுக்கு செல்வோம். அதற்கு முன்பாக இந்த பாடலை மீண்டும் நான் ஒருமுறை படிக்கிறேன். அத்திருப்பதி என்பது அந்த மேலான பதி. இது இந்த பாதிரிப்புலியூர். அவ்வாறு அந்த பாதிரிப்புலியூர் கடற்கரை ஓரத்திலே அணைந்த அன்பர்கள் ஒரு மணித்துளி பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். மின்சாரம் வந்து விட்டது. நான் அந்த வைஃபை மாறி வர்ற வரைக்கும் பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அன்பர்களை மீண்டும் வணங்கமாகிறேன். நாம் இப்பொழுது இந்த 132 கிடைக்கலையோ? சரியா வருதுங்களா? ஒலி சரியா வருதா? சரியா கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குதுங்கய்யா. சரி,
சரி, 132வது பாடலை நாம் முழுமையாக பார்த்திருக்கிறோம். அத்திருப்பதியினில் அணைந்த அன்பர். அந்த திருப்பாதை புலியூர் கரைவரங்கே கரையேறிட்ட குப்பமர் சொல்ல பகுதியிலே வந்து சேர்ந்த அன்பராகிய நாவுக்கரச பெருமானை மெய்த்தவ குழாமெல்லாம் மேவி, உண்மையின் சிவனடியார் கூட்டம் தான் மெய்த்தவ குழாம். அவர்களெல்லாம் அந்த இடத்துக்கு சென்று அவரோடு பொருந்தி ஆர்த்து எழுந்தார்கள். மிக்க மகிழ்ச்சியோடு ஆரவாரித்து வரவேற்கிறார்கள் நாவுக்கரசர் பெருமானை. அது எத்திசையினும் அறை என்னும் ஓசை போல் எல்லா திசைகளிலும் அரகர 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 என்று 8 திசைகளிலும் ஒலிக்கிறது அடியார்கள் ஒலித்த ஒலி. அந்த ஒலியை போல விளங்கிற்றான் தத்து நீர் பெருங்கடல் தானும் மார்த்ததே என்று அலைகளோடு துள்ளி துள்ளி வருகின்ற பெருங்கடலுடைய ஆரவாரமும் அன்பர்களுடைய ஆரவாரத்தை போல இருந்தது என்று சொன்னார். அதிலே அந்த விபரீத ஓமையை பற்றி நான் சொன்னேன். அந்த ஓமையை பொருளாகவும் பொருளை ஓமையாகவும் மாற்றி சொல்வதற்கு விபரீத ஓமை என்று பெயர். அவ்வாறு இந்த பாடலில் விபரீத ஓமை அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த தத்தநீர் பெருங்கடல் தானும் மார்த்ததே என்கிறப்ப தானும் என்பது அடியார்கள் ஆர்த்தார்கள், அவர்கள் உயர்வானவர்கள். தானும் மார்த்ததேங்கிறப்ப அந்த உண்மை இழிவு சிறப்பு உண்மை என்று பார்த்தோம். அதோடு மட்டுமல்லாமல் தானும் மார்த்ததே என்ற அந்த உண்மை இறந்தது தழிய எச்ச உண்மையாக அடியார்களும் மார்த்தார்கள் தானும் மார்த்தது என்று அடியார்களையும் சென்று சேர்ப்பதனாலே இறந்து தழிய எச்ச உண்மை என்றும் பார்த்தோம். அதே போல அந்த நிகழ்ச்சியில் இதை ஒரு தற்குறிப்பேற்றமாகவும் பார்க்கலாம் என்று சொன்னோம். உலகில் இயல்பாக நடக்கிற நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தற்குறிப்பு ஏற்றி பாடுவது தற்குறிப்பேற்றம் என்பதற்கு விளக்கம் சொன்னேன். இங்க என்ன தற்குறிப்பேற்றம் என்றால், பத்திரமாக கொண்டு வந்து கடலில் மூழ்காமல் நாவுக்கரச பெருமானை மிக பாதுகாப்போடு கொண்டு வந்து கரையில் சேர்த்து விட்ட மகிழ்ச்சியினாலே, எப்படி நாவுக்கரச பெருமானை கண்ட மகிழ்ச்சியினாலே அங்கே அன்பர்களெல்லாம் அரகர அரகர என்று ஆரவாரித்து மகிழ்ந்தார்களோ, அதனை போலவே மிக பத்திரமாக கொண்டு வந்து கரை சேர்த்து விட்டமையினாலே கடலும் ஆர்த்தது என்று இயல்பாக ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிற கடலில் கவிஞன் தன்குறிப்பேற்றி பாடுவதனாலே அவ்வாறு ஒரு தற்குறிப்பேற்றம் இருக்கிறது என்பதையும் இந்த பாடல் வழியாக பார்த்தோம். அப்போ எங்கும் அரண் நாமே சூழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய சைவம். அதை எங்கே அரகர என்னும் ஓசை நிரப்பியது, எல்லா திசைகளும் நிரப்பியது என்பதை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து மகிழலாம் என்று சொல்லி அடுத்து 133வது பாடல் செல்கிறோம். தொழுந்தகை நாவினுக்கு அரசும் தொண்டர் முன் செடுந்திரு பாதிரி புலியூர் திங்கள் வெண் கொழுந்து அணி சடையனை கும்பிட்டு அன்புற விழுந்து எழுந்து அருள்நெறி விளக்க பாடுவார் என்ற ஒரு அருமையான பாடலை நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் பாடுகிறார்கள். என்ன பொருள் என்றால், தொழுந்தகை நாவினுக்கு அரசு, தொழத்தக்க தகுதியினை உடைய நாவினுக்கரசு, எல்லாராலும் தொழுகின்ற தன்மையினை உடைய நாவுக்கரசு. நாவுக்கரசு தான் சாதாரண தொழப்படுகிற தன்மையுடைய. பின்னாடி குணவரதீச்சரம் என்ற அந்த திருக்கோயிலை கட்ட இருக்கிற மகேந்திரவர்ம பல்லவனை என்ன செய்ய இருக்கிறான், பின்னாலே வந்து தொழ இருக்கிறான். அவன் செய்த கொடுமைகளை எல்லாம் பொறுத்திருந்து, சமணர்கள் செய்த மிரைகளை எல்லாம் பொறுத்திருந்து, அவர்கள் மீது எந்த தீமையையும் ஏவாமல் நாவுக்கரசரை கொல்லுவதற்கு அவர்கள் நீட்டறையில் இட்டார்கள், நஞ்சு ஊட்டினார்கள், யானை விட்டு இடரச் செய்தார்கள், கல்லில் கட்டி கடையை பாய்ச்சினார்கள். நாவுக்கரசர் நினைத்திருந்தால், ஏனென்றால் அவருடைய கரணங்கள் எல்லாம் சிவகரணங்கள் ஆகிவிட்டமையினாலே அவர் எதையும் சொல்லியிருந்தால் நிச்சயமாக சமணர்கள் தீமை அனுபவித்திருப்பார்கள், மன்னன் வடிந்து போயிருக்க கூடும். ஆனால் அதையெல்லாம் அவர் எதுவும் செய்யாமல் அந்த யானை வருகிற போது என்ன பாடுகிறார்? உடையார் ஒருவர் தமர்னாம் தென்னன் கடித புடவும் உடையார் ஒருவர் தமர்னாம் அஞ்சுவது யாதும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பெருமானுடைய உறவினாக இருக்கிற என்னை எதுவும் அச்சுறுத்த முடியாது, எது வேண்டாலும் நடந்துவிட்டு போகட்டும், நான் ஏத்துவன் ஈசனை என்றெல்லாம் அவர் கல்லில் கட்டி கடலில் போட்ட பொழுதும் கூட அப்படித்தான் சொன்னாரே தவிர சமணர்களை அவர் இழிவுபடுத்தவில்லை. மகேந்திரவர்ம பல்லவனையும் அவர் எந்த கொடுமையும் செய்யவில்லை, எந்த கொடுஞ்சொல்லும் சொல்லவில்லை. அதனாலே பின்னாலே மனம் மாறிய மன்னன் சமணர்களுடைய பாழிகளையும் பள்ளிகளையும் வெடித்து குணவரதீச்சரம் என்னும் சிவாலயத்தை எழுப்பினான் என்பது வரலாறு. மகேந்திரவர்ம பல்லவன் அப்படிப்பட்ட அவனாலும் தொழப்படுகிற தன்மையுடையவன், எல்லாராலும் தொழத்தக்க தன்மையுடையவனாகிய
தொழும் தகை நாவினுக்கு அரசு. அவர் நாவினுக்கு அரசு அல்லவா, சாதாரணமா நாவினுக்கு அரசு இல்ல. தேவர்களாலும் மற்றும் முனிவர்களாலும் அடியார்களாலும் தொழப்படுகின்ற தன்மையுடைய நாவுக்கரசர் என்பது பொருள். இன்னும் சொல்ல போனால் இவரும் அடியார்களை தொழுகின்ற தன்மையுடையவர் தான். ரெண்டு வகையிலும் பொருளலாம். தொழுந்தகை நாவினுக்கு அரசும் தொண்டர்மும் செழுந்திரு பாதிரி புலியூர். தொண்டர்களுக்கு முன்னாலே என்ற தொண்டர்கள் தானே முன்னாடி சென்ற பாடல்ல பார்த்தோம். எத்திசையினும் அறையன்னும் ஓசை எழுப்பியவர்கள் தொண்டர்கள். மெய்த்தவ குழாம் இந்த கரை ஓரத்தில் வந்து அணைந்த அன்பராகிய நாவுக்கரசர் பெருமானை கண்ட மெய்த்தவ குழாம் அவரை பொருந்தி ஆரவாரித்து மகிழ்ந்தார்கள். அறை என்னும் ஓசை எல்லா திசைகளிலும் எழுப்பி ஆரவாரித்து மகிழ்ந்தார்கள் அல்லவா. அதான் இங்க சொல்கிறார். தொண்டர்கள் அவ்வாறு ஆரவாரித்து மகிழ்ந்த தொண்டர்களுக்கு முன்னாலே எந்த ஊர்ல செழும் திருப்பாதிரி புலியூர் திங்கள் வெண் கொழுந்தளி சடையனை கும்பிட. உடனே எங்க போகிறார்? எந்த ஊர்ல கரையேறினாரோ அங்க இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற இறைவனை வழிபாடு செய்ய செல்கிறார். தனியாக செல்லவில்லை. தன்னை வரவேற்று ஆரவாரத்தோடு வரவேற்று மகிழ்ந்த அடியாரோடு செல்ல வழிபாடு செய்கிறார். அது சங்கம வழிபாடு. தனியே வழிபாடு செய்வதை விட அடியார் பெருமக்களோடு கூட்டமாக செல்ல வழிபாடு செய்வதுதான் சிறப்பானது. நமக்கு தெரியும். எங்க வழிபாடு, குரு வழிபாடு, சங்கம வழிபாடு என்றாலும் அறிவோம். அவ்வாறு இவர் என்ன செய்கிறார்? செழுந்திருப்பாதிரி புலியூர்ல, செழுமை மிக்கது திருப்பாதிரி புலியூர் என்னும் பெயரை உடையது. அதற்கான காரணங்களை எல்லாம் நேற்று நாம் பார்த்தோம். பாதிரி மரம் தாமரம் ஒரு காலத்தில் பாதிரி காடாக இருந்த இடத்திலே தான் அந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டது. அந்த சிறும் பாதிரி புலியூருடைய வரலாறை ஒரு சிறிது நாம் பின்னாடி பார்க்கலாம். அப்படிப்பட்ட பாதிரி புலியூர்ல திங்கள் வெண் கொழுந்தளி சடையன் தன்னுடைய திருவடியை சரணாக அடைந்த திங்களை தன்னுடைய சடாமுடியின் மேல், திங்களுடைய வெண் கொழுந்தை பிறைச்சந்திரனை சடாமுடியின் மேல் அணிந்திருக்கிற சடாமுடியுடைய பெருமானை கும்பிட அடியார்களோடு சென்று கும்பிட. அதான் பாருங்க, தொண்டர்மும் செழுந்திரு பாதிரி புலியூர் திங்கள் வெண் கொழுந்தளி சடையனை கும்பிட்டு அன்புற விழுந்து எழுந்து அருள்நெறி விளங்க பாடுவார். அவ்வாறு பெருமானை எப்படி வழிபாடு செய்தாரா இவர்? பெருமானுக்கு முன்னாலே அன்பு வெளிப்படுகிற வகையில் விழுந்தார் எழுந்தார். விழுந்து எழுந்து இல்லையிலே நடராஜ பெருமானை கண்டவுடனே அவருடைய உடம்பு நிலை அடைந்தது. விழும் எழும் சொல்வார். பின்னாடி சேக்கரார் சுவாமிகள் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். நடராஜ பெருமானை கண்ட உடனே என்ன ஆச்சா? அவருடைய உடம்பு கீழே விழுது எழுது. அவருக்கு அந்த உணர்வே இல்லை. அப்படி ஒரு உயர்ந்த தன்மை வழிபாட்டுல. அது போல இங்கே கொழுந்தளி சடையராக விளங்குகிற திங்கள் வெண் கொழுந்தளி சடையன் சிவபெருமான். வெண் கொழுந்து வெள்ளிய பிறைச்சந்திரன், அது திங்களுடைய வெள்ளிய பிறைச்சந்திரன். அப்படிப்பட்ட பிறைச்சந்திரனை சடையிலே கொண்டிருக்கிற பெருமானை வழிபட கும்பிட்டு அன்புற விழுந்து எழுந்து அருள்நெறி விளங்க பாடுவார். திருவருள் நெறி பெருமானிடம் பெற்ற திருவருளை அவர் நமக்கு உணர்த்தப்பாடுகிறார். இப்ப என்னன்னா, பெருமானுடைய அருள் எப்படி இருக்கிறது என்பது நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு புரியாது. ஆட்பாளவர்க்கு அருளும் வண்ணமும் ஆலிமாண்டும் கேட்பாம்புகில் அளவில்லை கிடக்க வேண்டாம் என்பார் ஞானசம்பந்த பெருமான். ஆட்பாளவர்க்கு தன்னாலே ஆட்கொள்ளப்படுகின்ற அடியவர்களுக்கு அவர் அருளுகின்ற தன்மையெல்லாம் எப்படிப்பட்டது நம்மால் சொல்ல முடியாது. அதை அனுபவித்தவர்கள் தான் நமக்கு சொல்லித்தர முடியும். நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள், ஞானசம்பந்த பெருமானும் மற்ற ஆச்சாரிய பெருமக்களும் அந்த திருவருளை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள். அந்த திருவருள் நெறியை அவர்கள் உணர்ந்த வழி நமக்கு பாடி காட்டுகிறார்கள், நமக்கெல்லாம் உணர்த்துகிறார்கள். அதாவது இந்த திருவருள் நெறி என்பது நம்மாலே எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாது. அந்த ஆச்சாரிய பெருமக்கள் விளங்க வைத்தாரன்றி அவை எப்படிப்பட்ட தன்மையுடையவை,
என்று நம்மாலே அறிவதற்கு இயலாத அருமை உடையது திருவருள் நெறி. அந்த திருவருள் நெறி விளங்குமாறு பாடுகிறார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். எப்போ தொழுந்தகை நாவினுக்கு அரசும் தொழப்படுகின்ற தன்மையுடைய நாவினுக்கு அரசு அல்லது அடியார்களை தொழுகின்ற தன்மையுடைய, ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட பணியுடையவர். பிறதுறையில் நின்றேற அருள் பெறும் சோலையினால் அடைந்துய்ந்த சிறியேன் ஞான் என்று அப்புதியடிகளுக்கு முன்னாலே சொல்லுவார். எத்தனையோ தன்னுடைய வீர தீர பிரதாபங்களை எல்லாம் சொல்லி மகிழ்ந்திருக்கலாம். மிக வேடிக்கையாக இருக்கு இல்லைங்களா? அந்த அப்போதியடிகள் நாயனார் புராணத்துல ஆரணியும் சடைமுடியார் அன்பர்க்கு நீர் வைத்த ஈரில் பெறும் தண்ணீர் பந்தரில் நும்பேர் எழுதாதே வேறொரு பேர் எழுத வேண்டிய காரணம் ஏன் என்று கேட்பார். சிவனடியாருக்கு நீங்க வைத்திருக்கிற தண்ணீர் பந்தல்ல அப்போதியடிகள் தண்ணீர் பந்தல் தான் என்று தானே பெயர் வைத்திருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வேறொரு பேர் ஏயா வச்சிங்க என்று கேட்ட உடனே, இந்த வேறொரு பேர் வேற ஒண்ணும் இல்லை, பொருளிக்கார்ன்ற பேரை வைக்கல, தர்மசேரன்ற பேரை வைக்கல, திருநாவுக்கரசு என்னும் பெருமான் சூட்டிய திருநாமத்தை தான் வச்சிருக்கிறார். திருநாவுக்கரசு என்னும் அந்த பெயர் இந்த நாளிதத்தில் மன்னுக என்று பெருமான் சூட்டிய பெயர், அதை வைத்திருக்கிறார் நம்முடைய அப்போதியடிகளார். அதனாலதான் அவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. பெருமானாலே சூட்டப்பட்ட பெயராட்சிய திருநாவுக்கரசு என்பது அப்ப பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை அங்கடவம் மூலத்தில் அறியாதார் யாருடனே மங்களமாம் திருவேடத்துடன் இருந்தும் இவ்வகை ஒழிந்தீர் நீர்தாம் யார். ரொம்ப கோபமா பேசார். கல் மிதப்பில் போந்தேறும் அவர் பெருமை, கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறி அவருடைய பெருமை இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியுமே. அங்கடத புவனத்தில் அறியாதார் யாருடனேன்னு சொன்னா சிவபெருமானாலே படைக்கப்பட்ட 224 புவனங்களில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியுமே, உனக்கு தெரியலையே, நீ யாரியான்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அப்படி பெருமானாலே சூலை மடுத்து ஆளப்பெற்று அடைந்து உய்ந்த சிறுமையேன் நான். சூளை நோய் தரப்பெற்று பெருமானாலே ஆட்கொள்ள பெற்று சைவத்திற்கு வந்த சிறியவன் நான் தான் என்று சொல்லிக் கொள்கிறான். எவ்வளவு அடக்கமா இருங்க, அங்கதான் பணிவு. அவர் எப்படி சொல்லி இருக்கலாம், வீட்டறையில் என்னை 7 நாள் இட்டார்கள், நான் பிழைத்து வந்தேன். நஞ்சு ஊட்டினார்கள், நான் சாகாமல் இருந்தேன். யானை விட்டு இடரச் செய்தார்கள், என்னை நோக்கி வந்த யானை அவர்கள் மீது பாய்ந்தது. கல்லில் கட்டி கடலில் போட்டார்கள், நான் மிதந்து வந்தேன் என்றெல்லாம் தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லவில்லை. சூளை மடுத்து சூழ்நிலை தந்து பெருமானாலே ஆட்கொள்ள பெற்று சைவத்தை அடைந்து உய்த்த சிறியவன் நான் என்று பணிவோடு சொல்லிக் கொள்கிறார் என்றால், அதான் தொழுந்தகை நாவினுக்கு அரசும் தொண்டரமும் செழுந்திரு பாதிரி புலியூர் திங்கள்வன் கொழுந்தடி சடையனை கும்பிட்டு அன்புற விழுந்து எழுந்து அருளறி விளங்கப்பாடுவார். தான் பெற்ற திருவருள் நெறியை நமக்கு விளங்குமாறு பாடுகிறார். எப்படி பாடுகிறார் அது அடுத்த பாடல்ல இருந்து வருகிறது. தொண்டர்கள் முன் கும்பிடுவதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பொதுவாகவே சொல்லுவாங்க, திருக்கூட்டத்திரத்துல கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாகிறன்னு விளங்கினார் என்று அடியாருடைய பெருமையை சொல்லுவார்கள். ஆனால் இங்கே தொண்டர்களோடு சேர்ந்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய மூவருடைய வரலாறுலையும் பார்த்தீங்கன்னா 4 பேருடைய வரலாறுலையும் 3 பேருடைய வரலாறுல எங்கு பார்த்தாலும் அவர்கள் திருவாரூருக்கு சென்றாலும் திரு பாச்சிராச்சரம் சென்றாலும் திரு கண்டியூருக்கு சென்றாலும் அங்கெல்லாம் அடியார்கள் இவர்களை வரவேற்று நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இவர்கள் செல்லுகிற பொழுது அடியார்கள் அங்க இருக்கிற அடியார்கள் எல்லாம் வரவேற்று திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று வழிபாடாற்றி செய்வார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனாலதான் எங்கேயும் தொண்டர் முன் சடையனை கும்பிட்டு அன்புற விழுந்து எழுந்து அருள்நெறி விளங்கப்படுவார். அருள்நெறி என்பது திருவருள் நெறி, திருவள்ளுவர் நெறி என்பது சாதாரண மக்களால் அறிந்து கொள்ள முடியாதது. பெருமானுடைய திருவருள் என்பது மிக அற்புதமானது. அதை அறிந்து கொள்வதற்குரிய ஆற்றல் எல்லாருக்கும் கிடைக்காது. இதுதான் திருவருளோ என்று பின்னால் நாம் உணரலாம். ஆனால் அதை அனுபவிக்கிற சான்றோர் பெருமக்கள், சிவனடியார்கள், அதாவது சிவமாம் தன்மை பெற்றவர்கள் அந்த அருள் நெறியை நமக்கு வழங்குகிறார்கள். அதான் திருவருள் நெறி.
அப்படி தாம் பெற்ற திருவருள் நெறியை இதுவரை அவர் எத்தனை பதிகம் பாடியிருக்காருன்னு நமக்கு தெரியும். முன்னாடியே என்ன பாடினாரு, அந்த கூற்றாயிரவாறு விளக்குகளில் பாடினார். அவருடைய சூழலை நோய் நீங்கிற்று. அடுத்தது அவர் சைவம் சார்ந்து விட்டார் என்ற தவறான செய்தியை சொல்லி நம்முடைய சமயம் அழிந்து போகும். எனவே மன்னரிடம் புகார் எடுத்தார்கள் சமணர்கள். மன்னன் காவலர்களை அனுப்பி ஏவர்களை அனுப்பி அவரை அழைத்து வர செய்கிறார். அப்பொழுது மறுமாற்ற திருத்தாண்டகத்திலே ராமார்க்குடிய பாடினார். அடுத்து அவரை கொண்டு போய் நீச்சரையில் இட்டார்கள். மாசில் வீணை பாடினார். நஞ்சு ஊட்டினார்கள். பாடியிருக்க கூடும், பதியம் கிடைக்கவில்லை. யானை விட்டு இடரச் செய்தார்கள். சுண்ணவன் சந்தனச்சாந்து பாடினார். அடுத்து கல்லில் கட்டி கடலில் போட்டார்கள். அப்பொழுது சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பாடினார். இதுவரையும் சமணர்கள் செய்த கொடுமைகளிலிருந்து பெருமானை பாடி உய்ந்த நிலை. இப்போ கரையேறியதற்கு பிறகு அன்பர்களோடு சென்று இதுவரை தான் அடைந்த திருவருள் நெறிகளை எல்லாம், பெருமானிடமிருந்து பெற்ற திருவருளை எல்லாம் அன்பர்களோடு சேர்ந்து அந்த திருப்பாதிரி புலியோர் அரணை கும்பிட்டு விழுந்து எழுந்து பாடுகின்ற நிலையில் தாம் பெற்ற திருவருள் அனுபவத்தை நமக்கு பாடுகிறார். அதுதான் இந்த 134வது பாடல். இப்போ இதுவரைக்கும் வந்திருந்த பாடல் அமைப்பு வேறு. இனிமேல் வர்றது கலிவிருத்தம் அல்லது கட்டளை கலித்துறை, அதாவது விருத்தப்பாயாப் என்று சொல்லுவார்கள். அது இப்பொழுது கலிவிருத்தம், கட்டளை கலித்துறை என்ற பாவகையில் இப்பொழுது வழங்கப்படுகிறது. திருவிருத்தம், திருநேரிசை திருவிருத்தம் தான் நீங்க பார்க்கணும். நீங்க 4ஆம் திருமுறைன்னா திருநேரிசை திருவிருத்தம், 5ஆம் திருமுறை குறுந்தொகை, 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். அப்போ திருநேரிசை திருவிருத்தம், திருவிருத்தம் என்பது செய்யுள் வகை, திருநேரிசை என்பது அந்த வண்டுகள் தேனை உறிஞ்சுகிற பொழுது இனிய ஓசையோடு ரீங்காரம் செய்வது போன்ற இனிமையில் பாடுவது திருநேரிசை என்றும், இந்த திரு விருத்தம் என்பது செய்யுள் அமைப்பிலே யாப்பு அமைப்பிலே அமைந்தது என்பதையும் நாம் ஆய்வின் வழியாக உணரலாம். அந்த திருவிருத்தத்தை தான் இப்பொழுது அண்மை காலத்திலே கட்டளை கலித்துறை என்கிறார்கள். கட்டளை கலித்துறையினுடைய இலக்கணம் என்னென்றால், ஒவ்வொரு அடியிலேயும் அந்த பாடல் நேரசையில் தொடங்கினால் 16 எழுத்துக்கள் இருக்கும், நிறையசையில் தொடங்கினால் 17 எழுத்துக்கள் இருக்கும். நீங்க எழுத்த எண்ணி பார்க்கலாம். இந்த பாடல் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாகி என எடுத்து போன்றா துணையாய் இருந்தவன் தன் அடியோங்கட்கென்று பாந்தாள் புனற்கங்கை வாழ்சடையானை மற்ற உயிர்க்கும் சான்றாம் ஒருவனை தண்டமிழ் மாலைகள் சாத்தியனரே என்ற இந்த கட்டளை கலித்துறையில ஈன்றாளுமாய் என்று தொடங்குகிறது. ஈன்றாளும் என்ற சொல்ல பிரிச்சீங்கன்னா, ஈன் என்பது நெடில் ஒற்றெடுத்த நேரசை. அடுத்தது ஈன்றாள், ரா என்பது நெடில், இல் என்பது அந்த எழு இருப்பாங்க, அதை நீங்க உயிர்மை என்று சொல்லலாம், அது குறில். அப்ப ஈன்றாளு என்று நேர் நேர் நேர். அப்ப நேர் என்ற அசையில் தொடங்குகிறது இந்த கட்டளை கலித்துறை. ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாகி என எடுத்து பாட்டோட பொருளை பார்க்கலாம். இதை நீங்க எண்ணி பார்த்துங்க. ஒவ்வொரு அடியிலையும் 16 எழுத்து இருக்கும். புள்ளி எழுத்துக்களை நீக்கிவிட்டு எண்ணி பார்த்தால் 16 எழுத்துக்கள் இருக்கும். 16 எழுத்து இருந்து, ஏன்னா அதுவும் கட்டளை கலித்துறை தான். 17 எழுத்து இருக்கும். சில அடிகள்ல 17 எழுத்து இருக்கும். 17 எழுத்து இருக்குதுன்னா நிறைய செயல ஆரம்பிக்கும். இது நேர செயல ஆரம்பிக்குது பாருங்க. ஈன்றாள், ஈன் என்பது நேரசை, அதாவது நெடில் ஒற்றெடுத்து வந்த நேரசை. அப்புறம் தோன்றா, அது போல தோன் நெடில் ஒற்றெடுத்து வந்த நேரசை. வாந்தாள், வான் நெடில் ஒற்றெடுத்து வந்த நேரசை. சான்றாம் ஒருவன், சான் நெடில் ஒற்றெடுத்து வந்த நேரசை. அப்போ இந்த 4 அடியும்
நேர செயல் தொடங்குகிறது. அப்போ அடிதோறும் 16 எழுத்து இருக்கான்னு எண்ணி பார்த்துங்கோ. 16 எழுத்து எழுதுகிற பொழுது புள்ளி எழுத்துக்களை கணக்குல சேர்க்கக்கூடாது, விட்டுடணும். ஒற்றை எழுத்துக்களை விட்டுவிட்டு எஞ்சி இருக்கிற எழுத்துக்களை எண்ணினால் 16 எழுத்துக்கள் அடியோடு இருக்குமானால் இதுவும் கட்டளை கலித்துறை தான். நேர செயல் தொடங்குகிற கட்டளை கலித்துறை. இதுவே நிறைய செயல் தொடங்குமானால் அது 17 எழுத்து இருக்கும். சரிங்க, அது வருகிற பொழுது நான் பார்க்கலாம். இப்ப இந்த பாட்டோட பொருளுக்கு வருவோம். இப்ப இந்த பாடல எந்த முறையில் எந்த அமைப்பில் இருக்கிறது என்றால், இந்த சந்தம் பார்த்தோம்னா இந்த ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உயர்வு பதியம் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள்ளிருக்க ஏந்தான் இமயவர்க்கன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே என்று நாவுக்கரசர் பாடிய அவர் பெற்ற திருவருள் நெறியை நமக்கு உணர்த்தி பாடிய பதிகத்தினுடைய அந்த சந்த அமைப்பில் அமைந்திருக்கிறது. பாகுலிக ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாகி என எடுக்கிறாரா அந்த பதிக தொடக்கம். அது எடுக்கிறது என்பது பெருமான் உள்ளிருந்து உணர்த்த, பெருமான் உணர்த்தியதனால அவர் பாடுகிறார். பல்காலம் என்னை பாட பயில்வித்தானே என்று பாடுவார். பாட்டுவித்தால் யார் ஒருவர் பாடாதாரே என்றார். நம்முடைய அன்பர்கள் அத்தனை பேரும், அருளாளர் அத்தனை பேரும் பெருமான் உள்ளிருந்து உணர்த்த அல்லது அடியெடுத்து கொடுக்கத்தான் பாடியிருக்கிறார்கள். நம்பியாரோடு பாருங்க, பித்தா என்று பாடுனார். பிறகு தெல்லைவாழ் அந்தரதம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கிறார். உலகலாம் என்று அடியெடுத்து கொடுக்கிறார். திருநாவுக்கரசன் உன்னுடைய பெயர் மன்னுக. ஏன் அங்க கைலைக்கு போனவரை கைலைக்கு வர ஒட்டாமல் திருப்பி அனுப்பினார் என்றால், இன்னும் அவர் தமிழ் பாடல்களை வழி இங்கே தன்னை புகழ்ந்து பாட வேண்டும், தன் சிறப்பை பாட வேண்டும் என்ற நோக்கில் பெருமான் அனுப்புகிறார். அர்ச்சனை பாட்டே ஆகும் என்றார். இப்படி அருளாளர் அத்தனை பேருக்கும் அவர் தான் அடியெடுத்து கொடுத்திருக்கிறார். அதான் எடுத்து இன்றாளுமாய் எனக்கு இது பாட்டினுடைய தொடக்கம். ஒரு பதிகம் பாட போறார் இல்லைங்களா, அந்த பதிகத்தினுடைய தொடக்கம் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய். ஈன்றாள்னா யாரு? அம்மா. எந்தைன்னா அப்பா. எனக்கு ஈன்றாளுமாய் எந்தையுமாயி என எடுத்து என்ற அந்த பதிகத்தை தொடங்கி தோன்றா துணையா இருந்தனன். யாருக்கு? கடைசியில் அந்த பாடலுடைய முடிவு பாருங்க, 4வது அடியில தோன்றா துணையா இருந்தவன் தன் அடியோங்களுக்கே. பெருமான் எனக்கு தோன்றும் துணையாக இருந்திருக்கிறான், தன்னுடைய அடியார்கள் எல்லாருக்கும் தோன்றா துணையாக இருந்து உதவி செய்கிறான். என்ன சொல்ல போனா, இந்த திருப்பாதிரி புரியூரில் இருக்கிற இறைவனுக்கு பெயரே தோன்றா துணைனார். அதை நாம் பார்க்கலாம். இந்த வரலாறை சற்று பார்த்துதான் பதித்துக்கொள் செல்ல வேண்டும். ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமாகி என்றெடுத்து தோன்றா துணையாய் இருந்தவன் தன் அடியோங்களுக்கு. அது பாட்டினுடைய முடிவு. முதற் பாட்டினுடைய நிறைவு என்ன? தன் அடியோங்களுக்கு. அடியோங்கள் பன்மை, அடியார்கள் என்றுதான் பொருள். தன்னுடைய அடியோங்களுக்கு தோன்றா துணையாக இருந்தவன். துணையாக இருக்கிறான், ஆனால் எப்படி இருக்கிறான்? தோன்றா துணையாக இருக்கிறான். ஆனா எனக்கு தோன்றும் துணையாக இருந்தான் என்பதை காட்ட போறாங்க. தோன்றா துணையாய் இருந்தவன் தன் அடியோங்களுக்கு என்று வாழ்ந்தாள் புனல் கங்கை வாழ் சடையாரை. யாரை பாடுகிறார்? சடையாரை பாடுகிறார். கங்கை வாழ் சடையாரை பாடுகிறார். கங்கை எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிற வாழ் சடையான். வாழ்கின்ற வாழும் சடையான் தான் வாழ் சடையான். கங்கை என்றும் யாருக்காக வந்தது? தன்னுடைய முன்னோர்களாகிய சகரர்களை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக பகீரதன் பல 100 ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகள் தபம் செய்து கங்கையை வரவழைக்கிறான். அதான் வான் தாழ் சடையான். வானிலிருந்து இந்த மண்ணை நோக்கி வந்த கங்கையை எதற்காக? பகீரதனுக்காக வானிலிருந்து இங்கே வந்த கங்கையை. அந்த கங்கை கூட என்னுடைய வேகத்தை உன்னாலே இந்த பூமி தாங்காது, அழிந்து போகும் என்ற பொழுது பெருமானிடம் தனியாக அதற்கு சில கோடி ஆண்டுகள் வந்தவன் இருக்கிறான். கங்கையை நோக்கி தவம் இருந்தான், பெருமானை நோக்கி தவம் இருக்கிறான். அப்பதான் அந்த பெருமான் என்ன ஒரு சடையில் தாங்கி கொள்கிறான். கடுத்து வரும் கங்கை தனை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் எம்பெருமானார் என்று பாடுவார் ஞானசம்பந்தர். மிக வேகமாக வந்த இந்த உலகத்தையே அழிப்பது போல் வந்த அந்த கங்கையை, கடுத்து வரும் கங்கை தனை
கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர், ஒரு சடாமுடியிலே தடுத்தவர் என்று பாடுவார். அதான் இங்கே சொல்லப்படுகிற செய்தி. வாந்தாள் புனல், வானிலிருந்து இங்கே தாழ்ந்து வந்த, இறங்கி வந்த, பகீரவனுக்காக இறங்கி வந்த புனலாகிய தீராகிய கங்கை வாழ்கின்ற சடாமுடியுடைய பெருமானை. இன்னொரு பொருள் கொள்ளலாம். தாழ்தல் என்றால் விரும்புதல் என்ற ஒரு பொருள் உண்டு. தாழ் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்ற ஒரு பொருள் உண்டு. இப்போ வாந்தாள் சடையானை என்றால் வானவர்களும் அந்த கங்கை நீரில் விரும்பி நீராடி அதனாலே பயன்பெற விரும்புகிற கங்கையை சடாமுடியிலே உடைய பெருமான் வாந்தாள் சடையானை. இரண்டு பொருள் பண்ணலாம். ஒன்று, வானிலிருந்து பகீரவனுக்காக தாழ்ந்து பூமியை நோக்கி இறங்கி வந்த கங்கையை தன்னுடைய சடாமுடியில் வாழ வைத்த பெருமானை என்று ஒரு பொருள். இன்னொரு பொருள், மாணவர்களும் விரும்பி புண்ணிய பயன்களை பெறுவதற்காக நீராடுகின்ற கங்கையை, கங்கை என்னும் புனலை தன்னுடைய சடாமுடியில் கொண்டிருக்கிற பெருமானை. அத வாந்தாள் சடையானை, வாந்தாள் புனல் கங்கை சடையானை, மற்ற எவ்வுயிர்க்கும் சான்றாம் ஒருவனை. எல்லா உயிர்களுடைய உடம்பு உயிருக்குள்ளேயும் ஒன்றாய் வேறாய் உடனாய் நின்று எல்லா உயிர்களையும் இடையறச் செய்கின்ற. அதான் நம்முடைய திருவேழிமிழலை பதியத்துல ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக பாடுவார். 84,100,000 யோனி வேதம், 84,100,000 யோனி வேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் என்று பாடுவார். அதான் சான்றாம் ஒருவன். எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பெருமான் இருக்கிறான், இல்லாத இடம் இல்லை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி என்று பாடுவார் தாய்மார். அப்ப அங்கிங்கனாதபடி என்றால் இந்த புறவரகத்தில் மட்டுமல்லாமல் எல்லா உள்ளுக்குள்ளும் உயிருக்குள்ளும் இருக்கிறான். என்னுடைய உள்ளத்துக்குள் ஒரு உத்தமன் உரைகிறான் திருமூலர் சொல்லுவான். அதனாலதான் என்னுடைய உடலை விரும்புகின்றேன் என்பார். உள்ளத்துக்குள் உத்தமன் உறைந்தான் என்று நான் உணர்ந்ததனாலே என்னுடைய உடம்பை விரும்புகின்றேன். உடம்பை முன்னர் இழுக்கண்டு இருந்தேன். முதல்ல நான் அது உடம்பு கூட இழுக்காததான் கருதினேன். ஆனால் அதன் பின்னாலேதான் இங்கே ஒரு உத்தமம் உரைகின்றான். உடம்பை வளர்ப்பதற்கு 2 வழி சொல்வார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்படு விஞ்ஞானம் தேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று உயிரை வளர்ப்பதற்குரிய காரணம் சொன்னார். அதன் பின்னாலே உடம்பை நான் இழுக்கென்று கருதி இருந்தேன். ஏனென்றால் நம்முடைய உடம்பை இழுக்கென்று கருதுவது ஒரு இயற்கை. ஏனென்றால் இது இந்த ஐயம் வித்தும் குடலும் கொழுவும் மூத்திர புள்ளிடங்களும் என்று இவற்றின் ஏய்வு பொருள் தான் இந்த உடம்பு. ஐயும் வித்தும் வழின்னு தெரியும் உங்களுக்கு. இந்த வாத பித்த சிலேஷ்டமம், கொழுப்பு, இந்த சப்த தாதுக்கள், அப்புறம் கழிவு உறுப்புகளை அகற்றுகின்ற கழிவுகளை அகற்றுகிற உறுப்புகள், இவற்றையெல்லாம் கொண்டிருக்கிற ஒரு இழிந்த தன்மையுடையதுதான் இந்த உடம்பு. நான் முன்னர் இழுக்கென்று கருதி இருந்தேன். ஐயம் பித்தும் குடரும், ஐயம் பித்தும் வலுவும் குடரும் மெய்மறியாம பருந்தாக்கு பகைத்து இன்னும் மூத்திர புரியடங்களும் இவற்றின் இயைவு பொருள் என்று நான் உடம்பை கருதி இருந்தேன். இறையனார் கலவியல்ல நக்கீரர் எப்படியெல்லாம் ஒரு எழுதுவார் உடம்பினுடைய இழிவை. ஆனால் அந்த இழிவான உடம்புக்குள் தான் உத்தமம் உரைகின்றான். இல்ல நம்ம வாசக பெருமான் பல இடங்களில் சொல்லி காட்டுவான். அப்படி உடம்புக்குள் உத்தமன் உரைகின்றான் என்று நான் உடம்பை வளர்த்தேன் ஓம்பினேன் என்பார் திருக்குறள். அதுதான் இங்கேயும் எல்லா உடம்புக்குள்ளும் பெருமான் இருக்கிறான். ஒன்றாக இருக்கிறார், எதாக இருக்கிறார், பொருட்தன்மை, செலுத்தும் தன்மை எல்லாம் பார்க்கும். அப்படி ஒன்றாய் உடனாய் வேறாக இருக்கிற அந்த பெருமான் எல்லா உயிர்களையும் இயக்குகின்றான். 84,100,000 யோனி வேதம். எத்தனை? 84 லட்சம். ஒன்றொன்றிலும் பல கோடி. மனிதர்கள் மட்டுமே 800 கோடி 900 கோடி இருக்கிறமே. அவ எறும்பு முதல் யானை ஈராக இருக்கிற அத்தனை உயிரினங்களிலும் எத்தனை கோடிகள் இருக்கும்? நீர்வாழ்வனை எவ்வளவு இருக்கும், ஊர்வனை எவ்வளவு இருக்கும், பரப்பனை எவ்வளவு இருக்கும், தாவரங்கள் எத்தனை இருக்கும்,
என்று பட்டியலிடுவோம். ஆனால் 84,000 யோனி வேதம் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் எல்லா உயிர்களுக்கும் அவன் கல்லினுள் தேரைக்கும் கருப்பைக்குள் முட்டைக்கும் உருள வலித்து காக்கும் குளத்துழாய் கண்ணீரல் என்றார்கள் வைஷ்ணவர்கள். அப்படி நிறைசேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் என்று பெருமான் சொல்வதனாலே பெருமானை ஞானசம்பந்த பெருமான் சொல்வது போல சான்றாம் ஒருவனை, அதான் சான்று, எல்லா உயிர்களுக்குள்ளும் பெருமான் நுழைந்திருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமானை தண்டமிழ் மாலைகள் சாத்தினர். இந்த பதியத்துல உள்ள ஒவ்வொரு பாட்டும் ஒரு மாலை, 10 பாட்டும் 10 மாலை. அப்ப தண்டமிழ் மாலைகள் சாத்தினார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். அப்ப இன்றாளுமாய் என எடுத்து இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய், இது பதியத்தினுடைய தொடக்கம் என எடுத்து தோன்றா துணையாய் இருந்தவன் தன் அடியோங்களுக்கு தன்னுடைய அடியவர்கள் அத்தனை பேருக்கும் பெருமான் தோன்றா துணையாக இருக்கிறான், புறத்தாருக்கு சேவனாக இருக்கிறான். அந்த புறத்தார்களும் நெருங்கி வருகிற பொழுது, பக்குவப்பட்டு வருகிற பொழுது அவர்களுக்கும் அருள் செய்பவனாக இருக்கிறான். அதனால தோன்றா துணையாய் இருந்தவன் தன் அடியோங்களுக்கு என்று பாண்டாள் புனல் கங்கை சடையானை மற்ற எவ்வுயிருக்கும் எல்லா உயிர்கள் உள்ளத்தையும் சான்றாம் ஒருவனை உடன் உறைந்து வீழ்ந்து இயக்குகின்ற ஒருவனை. அப்ப எல்லா உயிர்களுடைய இயக்கத்திற்கும் பெருமான் தான் காரணம். அப்போ செய்கின்ற நல்லதோ தீவிர நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோதற்கு நாயகமே என்று மணிவாசகர் பாடுவார். நான் காரணம் இல்லை, நல்லது செய்தாலும் சரி தீமைகள் செய்தாலும் சரி அதற்கு நான் காரணம் இல்லை, பெருமானே நீதான் காரணம். அப்போ அந்த பற்றுகள் எல்லாம் அற்றுப்பொருளையில் தான் சொல்ல முடியும். நான் நிறைய தவறுகள் செய்து விட்டு எல்லாம் நீதான் காரணம் சொல்ல முடியாது. பற்றுகள் யான் எனது என்னும் பற்றுகள் அற்ற நிலையில் நானே ஒரு அவன் செய்தேன். அதுபோல இங்கே சான்றாக விளங்குகிற ஒருவனை தண்டமிழ் மாலைகள் அப்படிப்பட்ட ஒப்பற்ற பெருமானை, ஒருவனை என்றால் ஒப்பற்ற பெருமானை, தனக்கு திருவருள் நெறியை தந்த பெருமானை, தான் உணர்ந்த அந்த பெருமானுடைய திருவருள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று அவன் உணர்ந்தவர். ஐயன் திருவடி நிழல் அருளாகி குளிர்ந்ததே களமலக்கிட்டு தெரியும் கமலதி என்னும் களிரும். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்து நாளும் மோதினான் அரணடிக்கு அன்பதாகும் என்பதை உணர்ந்தவர். சொல் துணை வேதியன் சோதி வானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கல்துணை கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நல் துணையாவது நமச்சிவாயவே என்று உணர்ந்தவர். அப்படியெல்லாம் பெருமானுடைய திருவருளை உணர்ந்தார் அல்லவா, அந்த திருவருள் நெறியை தான் உணர்ந்த திருவருள் நெறியை இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் உணர்ந்து உய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் நாவுக்கரச பெருமான் நமக்காக இந்த ஈண்டாளுமாய் எந்தையுமாய் உடன் தோன்றினமாய் மூன்றாய் உலகம் படைத்து வந்தான். அப்படிப்பட்ட பெருமான் மனத்து உள்ளிருக்க என்றான். பெருமான் என்னுடைய மனத்துக்குள்ளே இருக்க உடன்பட்டான், ஏறுதல் சம்மதித்தான். அவன் யார் என்றால் இமையவர் கண்பன். இமையவர் கண்பன் என்பதிலே சில கருத்து வேறுபாடு, பாட வேறுபாடு சொல்வார்கள். இமையவர்க்கு அன்பன், இமையவள் என்றால் உமையம்மையார், இமையவர் என்றால் தேவர்கள். தேவர்களுக்கு அன்பன் என்று சொல்வதை விட இமையவர்க்கு அன்பன் என்று சொல்வதுதான் பொருள் பொருத்தமுடையது என்று உரையாசிரியர் முத்துசு மாணிக்கவாசகம் முதலியார் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதற்கு காரணமாக அடுத்த பாடலே சொல்வார், உற்றால் உமையவட்கண்பன். இரண்டாவது பாடலே உமையவட்கண்பன் என்று சொல்வது போல இந்த பாடலேயும் இமயவட்கண்பன், இமயவனை இமவான் பெற்ற மகளாகிய அந்த பார்வதி தேவி கண்பன் என்று நாம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே உரையாசிரியர் குறிப்பிடுவார். ஆனால் இமயவர் கண்பன் என்பதிலேயும் பொருத்தம் இருக்கிறது. எனவே இந்த சான்றாம் ஒருவனை தண்டமிழ் மாலைகள் சாத்தினார். மாலைகள் என்பதனாலே ஒவ்வொரு பாடலும் ஒரு மாலை, மாலைகள் சாத்தினர் என்றால் 10 மாலைகள். இந்த 10 பாடல் இருக்கிறது, 10 பாடல் 10 மாலைகள். எனவே மாலைகள் சாத்தினரே என்று நம்முடைய நாவுக்கரச பெருமான் இந்த செயலை, இந்த பதியத்தை பாடியதை பற்றிய சிறப்பை நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பதியத்துக்குள் நாம் போவதற்கு முன்பாக இந்த பதிகப்பாட்டினுடைய ஆப்பிலேதான் இந்த பாடலும் அமைந்திருக்கிறது. இந்த ஆளுமா எனக்கு எந்தையுமாகி எனக்கு எடுத்து தோன்றா துணையாயிருந்தவன் தன் அடியோங்களுக்கென்று வாழ்ந்தாள் புனல்கங்கை வாழ் சடையானே மற்ற இருக்கும் சான்றாம் ஒருவனை தண்டமிழ் மாலைகள் சார்கிறதே என்பது அந்த ஈண்டாளுமாய் என்று தொடங்குகிற அந்த திருவிருத்தத்தினுடைய சொந்த அமைப்பில், அந்த இலக்கண அமைப்பில்
அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பாடலை திருவிருத்தம் என்று 4ஆம் திருமுறையிலே சேர்த்திருப்பார்கள். திருவிருத்தம் திருநேரிசை என்பது 4ஆம் திருமுறை, திருக்குறுந்தொகை என்பது 5ஆம் திருமுறை, திருத்தாண்டகம் என்பது 6ஆம் திருமுறை. அப்படி நாவுக்கரசருடைய பாடல்கள் வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதுல இந்த இன்னாளுமாய் என்று தொடங்குகின்ற அந்த பதியம் திருப்பாதிரி புலியூரிலே அடியோர்களோடு சேர்ந்து வழிபாடு செய்கிற பொழுது பாடுகிற திருவருள் நெறியை உணர்ந்து பாடுகிற, திருவருள் நெறியை உணர்ந்த தன்மையோடு நாமும் உணர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் உலக உயிர்களெல்லாம் உயிர் வருவதற்காக பாடுகின்ற ஒரு அருமையான பதிகம். இந்த திருப்பாதிரி புலியூரை பற்றி ஒரு சில செய்திகளை மட்டும் பார்த்துவிட்டு நாம் இந்த பதிகத்துக்குள் செல்லலாம். திருப்பாதிரி புலியூர் அவர் கரையேறிய இடம். இப்பொழுது அது கடலூர் புதுநகர் என்று சொல்லப்படுகிற இடம் தான் திருப்பாதிரி புலியூர். கடலூர் 2 பகுதியாக சொல்வார்கள். பழைய நகரத்தை துறைமுக நகரம் என்றும், அந்த புதிய நகரத்தை திருப்பாதிரி புலியூர் என்றும் சொல்வார்கள். அந்த பாதிரி மரம் பலவிருட்சமாக இருப்பது, அதோடு மட்டுமல்லாமல் சோழர்கள் அங்கே கற்றளி எடுப்பதற்கு முன்பாக அது வெறும் பாதிரி மரக்காடாக இருந்ததாக நம்முடைய கல்வெட்டுகள் எல்லாம் சொல்லுகின்றன. அந்த பாதிரி மர காடுகளை அழித்துவிட்டுதான் திருக்கோயிலை சோழ மன்னர்கள் எடுப்பித்தார்கள் என்பது ஒரு கல்வெட்டு செய்தி. அந்த வகையில் பார்க்கிற பொழுது அந்த திருப்பாதிரி புலியூருடைய வரலாற்றை ஒரு சிறிது பார்த்துவிட்டு நாம் பதிகத்துக்கு செல்லலாம். அந்த கோயிலுக்கு பேர் பாடலேஸ்வரர் கோயில் பேர். பாடலேஸ்வரர், பாடலி என்றால் பாதிரி என்ற மரம் தான். பாடலிபுரம், பாடலிபுத்திரம், பாடலி என்ற சொல்லுக்கு பாதிரி மரம் என்று பெயர். அவ பாடலேஸ்வரர் என்றால் அங்கே பாதிரி புலியூர் ஆறாம். இது நான் முன்பே சொன்னது போல கடவுளினுடைய புதுநகர் பகுதியில அமைந்திருக்கிறது. நம்முடைய தேவார பாடல் பெற்ற தல அமைப்புகளிலே பார்க்கிற பொழுது இது நடுநாட்டு தலம். நடுநாட்டில் 22 தலங்கள் சொல்வார்கள் பாடல் பெற்ற தலங்கள். அதில் 18வது தலமாக விளங்குவது. இந்த திருத்தலத்தில் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் பாடியிருக்கிற 2 பதிகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிற ஒரு பதிகமும், நாவுக்கரச பெருமான் பாடியிருக்கிற ஒரு பதிகமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தலத்தில் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். இந்த கோயிலுடைய கல்வெட்டு வரலாறை பார்க்கிற பொழுது பல சோழ மன்னர்கள், பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், 1ஆம் ராஜேந்திரன், 2ஆம் ராஜேந்திரன், 1ஆம் குலோத்துங்கன், இப்படி பல சோழ மன்னர்களும் பின்னாலே அண்மை காலத்தில் நகரத்தார்களும் திருப்பணி செய்திருக்கிற அருமையான திருக்கோயிலாக இது விளங்குகிறதை நாம் என்றும் பார்க்கலாம். இறைவன் பாடலேஸ்வரர், கன்னிவரநாதர், தோன்றா துணைநாதர், தோன்றா துணையாயிருந்தனும் தன் அடியோங்களுக்கு ஏற்பாடுற தோன்றா துணைநாதர். அடுத்து கடைஞாழல் உடைய பெருமான். அந்த கடைஞாழல் என்பதுதான் கடலூர் என்று ஆயிற்று என்று சொல்லுவாங்க. கடைஞாழல் என்பது ஒரு வகை மரம். கடைஞாழல் என்ற மரத்தினாலேதான் கடலூர் என்னும் பெயர் வந்தது என்று சொல்வார்கள். இன்னும் இறைவனுக்கு சிவக்கொழுந்தீசர், உத்திரேசர், பாடலநாதர், கரையேற்றும் பிரான் என்றெல்லாம் திருநாமங்கள் வழங்குகின்றன. இறைவி பெரிய நாயகி, தோகை அம்பிகை, அருந்தவநாயகி, பிரகநாயகி என்னும் திருப்பெயர்களோடு விளங்குகிறார். தலமரம் பாதிரி மரம். சிவகரம், பிரம்மதீர்த்தம், சிவகர தீர்த்தம், பாலோடை, கடில நதி, தென்பெண்ணை ஆறு ஆகியவை எல்லாம் அந்த திருத்தலத்துக்குரிய தீர்த்தங்களாக விளங்குகின்றன. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் தேவாரம் பாடியிருக்கிறார்கள். திருப்புகழிலே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். சில நம்பிக்கைகள் என்ன என்றால், இங்கே சிவன் தான் தோன்றியாக சுயம்பு மூர்த்தியாக தோன்றினார் என்பது ஒரு நம்பிக்கை. அப்பரை பல்லவ மன்னன் கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சிய போது கல் மிதந்து இங்கு கரை சேர்ந்தது என்பது வரலாறு. அந்த காலத்தில் இப்பகுதி பாதிரி மரங்கள் அடர்ந்த காடாக விளங்கியதாலும் அங்கே வியாக்கரபாதர் என்னும் புலிக்கால் முனிவர் தவம் இயற்றியதாலும் பாதிரி புலியூர் என்னும் பெயர் வந்தது. பாதிரி மரங்கள் அடர்ந்த காடு, அதனாலே பாதிரி. வியாக்கரபாதர முனிவர் தவம் இயற்றியது, எனவே புலியூர், பாதிரி புலியூர் என்னும் பெயர் வந்ததற்கான காரணம். நாவுக்கரசர் வாழ்வோடு மிக நெருங்கிய தொடர்புடைய தலம். அப்பர் பெருமான் பல்லவன் மன்னன் செய்த நிறைகள் எல்லாம், கொடுமைகளை எல்லாம் பொறுத்திருந்து
அவற்றையெல்லாம் வென்று சைவத்தினுடைய உண்மையை நிலைநாட்டிய பின்னர் மன்னன் மகேந்திரவர்மன் கூட தன்னுடைய பிழைகளை எல்லாம் உணர்ந்து சமன் பாழிகளையும் சமன் பள்ளிகளையும் வெடித்து குலவதனைச்சரம் என்னும் சிவாலயம் எழுப்பினார் என்பது வரலாறு. இந்த திருத்தலத்தில் நாவுக்கரசர் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்ற குறிப்பும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஊருக்கு மணிவாசக பெருமான் வந்த பொழுது கடில நதி நீர்ப்பெருக்கெடுத்து ஓட இவர் சென்று வழிபாடு செய்ய தாமதமற்ற போது இறைவனுடைய திருவுருளாலே இந்த ஆறு தெற்கில் பாய்ந்தது திசை மாறி வடக்கில் சென்றது என்று, தெற்கில் பாய்ந்த ஆறு திசை மாறி வடக்கில் சென்றது என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமானுடைய பதியத்தில் ஒரு அருமையான வரலாற்று குறிப்பு, தலபுராண குறிப்பு காணப்படுகிறது. தலபுராணத்திலே சொல்லப்படுகிற ஒரு குறிப்பு ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த பதிகத்தில் பார்க்க முடிகிறது. அது இந்த பதிகம் 2வது திருமுறையில் 121வது பதிகமாக அமைந்திருப்பது. 2வது திருமுறையில் 121வது பதிகம் 11 பாடல்களை உடையது. அது ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். அதுல முன்னம் நின்ற முடக்கால் முயற்கு ஒரு அருமையான தலக்குறிப்பு இருக்கிறது. முன்னம் நின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்து நீள் புன்னை நின்று கமழ் பாதிரி புலியூர் உளான் என்று பெருமானை பற்றி பாடுகிறார். அந்த வரிகளிலே மங்கள முனிவர் என்ற ஒரு முனிவர் கால் முடமாகிய முயலாக சாபம் பெற்ற தலபுராண வரலாற்றை ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். முன்னம் நின்ற முடக்கால் முயற்கு, முயல் கால் முடங்கி போச்சான். முன்னம் நின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்து நீர் புன்னை நின்று கமழ் பாதிரி புலியூர்லான் என்று ஞானசம்பந்த பெருமான் முதற் பாடலே பாடுவார். அப்போ என்னன்னா, மங்கள முனிவர் என்ற ஒரு முனிவர் இறைவனை பூசிப்பதற்காக வனத்தில் பூக்களை எல்லாம் பறித்த போது முள் அவருடைய பாதத்தில் குத்தி விட்டது. பல வரலாறு. இந்த மங்கள முனிவர் என்பவர் சிவபூஜைக்காக மரங்களை எல்லாம் கொய்கின்ற பொழுது அந்த மரத்தில் ஒரு முள் அவருடைய காலில் குத்தி விட்டது. முள் குத்தினால் ரத்தம் வர வேண்டும். ஆனால் ரத்தம் வராமல் நீர் கசிவு ஏற்பட்டது. நீர் பெருகிற்று. இதை கண்ட முனிவருக்கு மிக மகிழ்ச்சி ஏற்பட்டது. குத்திரா ரத்தம் தானே வரணும், முள் குத்தி ரத்தம் வராமல் நீர் பெருகிறது என்ற மகிழ்ச்சியிலே அவர் ஆனந்த கூத்தாடுகிறார். அப்போது அவருடைய கால்கள் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த மற்றொரு முனிவர் மீது படுகிறது. இவருடைய மகிழ்ச்சியின் திளைப்பிலே அவர் ஆடுகிற பொழுது, குதிக்கிற பொழுது அங்கே தவம் செய்து கொண்டிருந்த வேறொரு முனிவர் மீது இவருடைய கால்கள் பட அவர் என்ன சபித்து விடுகிறார். நீ முடமான முயலாக போ என்று அந்த முனிவர் சபிக்க, இவரும் அந்த முடங்கு கால் முயலாக அந்த வனத்தில் பல ஆண்டுகள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதான் இங்க முன்னம் நின்ற முடக்கால் முயற்கு அருள் செய்து என்று பெருமான் அருள் செய்த வரலாற்றை ஞானசம்பந்த பெருமான் பல வரலாற்றை குறிப்பிடுகிறார். அவ்வாறு அந்த முனிவர் பிறகு எப்படி அந்த முடங்கு கால் மாறிற்று என்றால், இன்னொரு காலத்தில் அவர் மேலாக அந்த காட்டில் தெரிந்து கொண்டிருந்த பொழுது மரங்களுக்கு மரம் சாதி குதித்துக் கொண்டிருந்தார். அங்கே ஒரு பாதிரி மரத்தின் கீழே விநாயக பெருமான் காவல் செய்ய உமையம்மையார் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாதிரி மரத்தின் மீது இவர் ஏறி குதிக்க, சிவபெருமான் கீழே உமையம்மை சிவ வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அந்த மரத்தின் மீது ஏறி குதித்தமையினாலே இவருடைய சாபம் நீங்க பெற்று மீண்டும் மங்கள முனிவரானார் என்பது அந்த தலம் குறிப்பிடுகிற தல வரலாறு. இந்த கோயிலை பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஒரே ஒரு முக்கியமான குறிப்பை ஒன்று பார்க்க வேண்டும். எல்லா சிவாலயங்களிலும் பள்ளியறை அம்மை கோயில்ல இருக்கும். எல்லா சிவாலயங்களிலும் பெருமான் அர்த்தஜாமத்திற்கு பிறகு பல்லக்கு ஏறி எல்லா சிவாலயங்களிலும் பார்க்கலாம். நண்பர்கள் புடை சூழ கைலை வாத்தியங்கள் எல்லாம் முழங்க அம்மை திருக்கோயிலுக்குள் பெருமான் செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அங்கே பூஜை நடைபெறும். ஆனால் இந்த திருக்கோயில மட்டும், இந்த சிவாலயத்தில் மட்டும் பள்ளியறை சிவன் சன்னதியே சிவாலயத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறது அம்மன் ஆலயம். எனவே அம்மன் இங்கே இந்த சிவாலயத்துக்குள் வருவது
மிக ஒரு புதுமையான முறை. இது மற்ற சிவாலயங்களில் இல்லாத ஒரு முறை. இப்படிப்பட்ட பல சிறப்புகளை உடையதுதான் இந்த திருப்பாதிரி புலியூர் என்னும் திருத்தலம். இந்த திருப்பாதிரி புலியூர் என்னும் திருத்தத்தில் மிக அருமையான பதிகம் பாடியிருக்கிறார். இது என்ன சிறப்பு என்றால், இந்த நாவுக்கரச பெருமான் கரையேறியதற்கு முன்பாக சில பதியங்கள் பாடினார் என்பதை நான் சொன்னேன். கரையேறியதற்கு பின்பு இறைவனை பாடி அவருடைய முதற் பதியம் இதுதான். கரையேறியதற்கு பிறகு சமணர்களுடைய இடையூறுகளில் இருந்தெல்லாம் முற்றிலுமாக விலகியதற்கு பிறகு மன்னன் மகேந்திரவர்ம பல்லவனுடைய நிறை செயல்கள் கொடுமைகளில் இருந்து முற்றிலுமாக விலகிய பிறகு கரையேறியதற்கு பின்னாலே பாடியவருடைய முதற் பதிகமாதலின் இதுல சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர உண்மைகள் பலவற்றை நமக்கெல்லாம் உபதேசிக்கிற முறையிலே இந்த பதிகம் இந்த பா மாலைகள் அமைந்திருக்கின்றன. அது ஒரு சிறப்பு. இது இன்னும் அடியோங்களுக்கு தோன்றா துணையாக இருந்த பெருமான் இவருக்கு துணையாக இருந்த செய்தியையும் இந்த பதிகத்திலே அவர் நிறைவேற்றி காட்டுகிறார். மிக அருமையாக படைத்து காட்டுகிறார். இந்த பதிகத்துல ஒரு 10 பாடல்கள் இருக்கின்றன. நாம் பதிகம் படி பார்க்கிற பொழுது பிற பதிகங்களிலே இன்றியமையாத சில பாடல்களை மட்டும் பார்த்து விட்டு செல்லலாம். ஆனால் இந்த பதிகத்தை பொறுத்தவரை இந்த 10 பாடல்களையும் நாம் பார்க்க வேண்டும். அதற்குரிய நேரம் இப்பொழுது 7:27 ஆகிவிட்டமையினாலும் முன்னே தொடக்கத்தில் ஒரு 15 அல்லது 20 மணித்துளிகள் மின்சாரமின்மையினாலே காலம் கடந்து விட்டபடினாலும் நாம் அடுத்த வாரத்தில் முதலில் இந்த ஈண்டாளுமா என்று தொடங்குகிற பதிகம் முழுவதையும் பார்த்துவிட்டு அதற்கு பின்னாலே நாம் அவருடைய வரலாற்றுக்குள் செல்லலாம். இனி வருகின்ற காலங்களில் எல்லா பாடல்களையும் பார்க்காமல் இன்றியமையாத சில பாடல்களை மட்டும், இன்றியமையாத சொல்ல முடியாது, எல்லா பாடல்களும் இன்றியமையாத பாடல்கள் தான். அதில் சில பாடல்களை மட்டும் நாம் சிந்தித்து விட்டு அடுத்தடுத்து அவருடைய வரலாற்றுக்குள் செல்லலாம் என்று சொல்லி இனி வருகிற பொழுது 4ஆம் திருமுறை நம்முடைய அறிவிப்பில் செல்லும் அவர்கள் 4ஆம் திருமுறை வைத்திருங்கள் என்று குறிப்பிட்டிருப்பார். 4ஆம் திருமுறை மட்டும் போதாது. ஏனென்றால் அடுத்தடுத்து வருகிற பகுதிகளை திருக்குறுந்தொகைகள் பார்க்க இருக்கிறோம், தாண்டகங்கள் பார்க்க இருக்கிறோம். எனவே நாவுக்கரச பெருமானுடைய 4, 5, 6 அடங்கிய அந்த திருமுறைகளை நண்பர்கள் வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொண்டு இதுவரை கேட்டிருந்த சைவத்தமிழ் சார்ந்தவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.